Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான வீடியோ பத்தி தான் உங்களுக்கு பேச போறேன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிரேஸ் இருக்கு. அதுல ஒன்னு டாப்னு பாத்தீங்கன்னா பைக்ஸ் தாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பைக்ஸ்ல பயங்கரமா கிரேஸா இருக்காங்க. சோ அவங்க எதிர்பார்க்குற பைக்ஸ்மே பாத்தீங்கன்னா டாப் ஸ்பீட் போகணும், ஸ்டைலிஷா இருக்கணும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ்ல இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. சோ அந்த மாதிரியான பைக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் என்னோட ஒபினியன்ல ஒரு டாப் 5 பைக்ஸ் உங்களுக்காக நான் சொல்ல போறேன். அதுவும் முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்காக. சோ நம்ம சேனலுக்கு யாராவது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி certain things நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பைக்ஸ் மேல கிரேசியா இருக்காங்க. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் திங் நீங்க உங்க மணியை சேவ் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் நீங்க ஏர்ன் பண்றதா இருந்தா கண்டிப்பா நீங்க உங்களோட ட்ரீம் பைக் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பைக்காக கண்டிப்பா மணி சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க வாங்குங்க. ஸோ டாப் 5 யங்ஸ்டர்ஸ்க்கான பைக்ஸ் நான் சொல்ல போறேன். ஸோ அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் என்ன பைக்னு பாத்தீங்கன்னா Yamaha R15 V4. இப்போதைய யங்ஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கு நாங்க சொல்லணும். இந்த பைக்கோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 155cc இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 18.4 PS கொடுத்திருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா 14.2. மைலேஜ்ன்றது பாத்தீங்கன்னா 55 km/L கொடுக்குற மாதிரி Yamahaல சொல்லிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பாத்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க்ல கொடுத்திருக்காங்க. ஃபியூவல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. பைக் பாத்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS அண்ட் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல கொடுத்திருக்காங்க. வித் இன் தி சிட்டி பாத்தீங்கன்னா 55 km, ஹைவேல பாத்தீங்கன்னா 60 km கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் பைக் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 ல இருந்து 50 இது மேல கொடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். காலேஜ் படிக்கிறவங்க நிறைய பேர் விரும்பி வாங்குற பைக்ஸா அண்ட் மோஸ்ட் ஸ்டைலிஷ் பைக்ஸா நிறைய பேர் கன்சிடர் பண்றாங்க. அந்த தாறுமான பைக்னு தாங்க சொல்லணும். ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபிளாகவும் அண்ட் பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். சோ அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்க போற பைக் பாத்தீங்கன்னா Apache RR310. எஸ், Apache RR310 BMW ஓட இன்ஜின். சோ அதனால ரொம்ப கிரேஸா நிறைய யங்ஸ்டர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பைக் பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் காஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஹையா இருக்கும் கம்பேரிங் அதர் பைக்ஸ் பார்க்கும்போது. அரௌண்ட் 2,60,000 rupees மாதிரி சேல் பண்றாங்க. இந்த பைக் பாத்தீங்கன்னா 312cc இன்ஜின் அண்ட் மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 34 PS, மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா 27.3 அண்ட் மைலேஜ் பாத்தீங்கன்னா 33 km/L கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் கொடுத்திருக்காங்க. ஃபியூவல் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. டியூவல் சேனல் ABS கொடுத்திருக்காங்க அண்ட் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல கொடுத்திருக்காங்க. சோ பாடி டைப் பாத்தீங்கன்னா ரேசிங் ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க. வித் இன் தி சிட்டி பாத்தீங்கன்னா 33 km/L, ஹைவேல பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா 34 லிட்டர் கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த பைக்ல பாத்தீங்கன்னா ஹெட்லைட், டெயில் லைட் அண்ட் இன்க்ளூடிங் இண்டிகேட்டர்ஸ் கூட எல்லாமே LED தான் கொடுத்திருக்காங்க. சோ நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இதோட காஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சோ அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்க போறது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டா ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறவங்க சரி, இப்போ ரீசெண்டா காலேஜ் ஜாயின் பண்ணாங்களா சரி, ரொம்பவே கிரேஸான பைக்னே சொல்லலாம் இந்த பைக். எஸ், டியூக்ல பாத்தீங்கன்னா KTM 200. நிறைய பசங்க பாத்தீங்கன்னா இது ட்ரீம் பைக்னே சொல்லுவாங்க. பவர்ஃபுல் நேக்கட் பைக் கூட சொல்லலாம். இந்த பைக் பாத்தீங்கன்னா 199.5cc இன்ஜின் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 25, மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா 19.3. மைலேஜ்ன்றது வரும்போது 33 km/L கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இன்ஜின் பாத்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் PI இன்ஜின். ஃபியூவல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 13.4 லிட்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க ப்ரீவியஸா நான் சொன்ன பைக்கை விட இதுல அடிஷனலாவே 2.4 லிட்டர்ஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. சோ நீங்க லாங் டிரைவ் எடுத்துட்டு போனா கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டியூவல் சேனல் ABS கொடுத்திருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இதோட மேஜர் டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெட்லைட் ஹாலஜன், பட் டெயில் லேம்ப் பாத்தீங்கன்னா LED ல கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நேக்கட் பைக்கா கன்சிடர் பண்றாங்க. நிறைய பேர் விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,93,000 rupees எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல பேஸ் பிரைஸ் சேல் பண்றாங்க. சோ அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்க போறது பாத்தீங்கன்னா பஜாஜ் கம்பெனில இருந்து RS200. நிறைய பேர் பஜாஜ் பிராண்ட்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும்னு எதிர்பார்க்கறவங்க கண்டிப்பா இந்த பைக் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம டாப் 5ல இந்த பைக் 4th பிளேஸ் பிடிச்சிருக்கு. சோ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 199.5cc கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 24.5 PS அண்ட் மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா 18.7 கொடுத்திருக்காங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா 35 km/L கொடுக்குது. இது பெரிய விஷயம் இந்த பைக்குக்கு. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஜின் டைப் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்பார்க் 4 valve 200cc BS6 DDSI FI இன்ஜின் கொடுத்திருக்காங்க. டியூவல் சேனல் ABS கொடுத்திருக்காங்க வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்திருக்காங்க. பாடியோட டைப் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டைப்ல இருக்கும். நீங்க பார்க்கவே பாத்தீங்கன்னா வண்டி பல்கா இருக்கும். நீங்க ஓட்டுறதுக்கும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி பயங்கர ஸ்மூத்தா இருக்கும், ஸ்டைலிஷா இருக்கும். இந்த பைக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,90,000 rupees எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம சொல்ல போற பைக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் Yamahaல இப்போ ரீசென்ட் டைம்ல ஸ்போர்ட்ஸ் பைக்ல பாத்தீங்கன்னா இந்த பைக் நிறைய சேல் ஆயிருக்குங்க. எஸ், Yamaha MT-15 V2. இந்த பைக்
பார்த்தீங்கன்னா மேஜராக வாங்குறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் கலர் வைஸ் தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் டேஸில் இந்த கலருக்காக இந்த பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பைக்குக்கு. ஸோ பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 155 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 18.4 அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 14.2. மைலேஜ்ன்ற வரும்போது 56 km/லிட்டர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு மேஜராக ட்ராபேக் ஒன்று இருக்கு. இது வந்து 56ன்றது யமஹால சொல்றது தாங்க. பட் என்னோட அப்சர்வேஷன்ஸ் படி அவ்வளோ தருமானது எனக்கு டவுட் தான். ஸ்பீட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் SOHC 4 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 10 லிட்டர்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது லாங் டிரைவ் போறதா அடிக்கடி பெட்ரோல் போடுற மாதிரி தாங்க இருக்கும். பாடி டைப் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அஃபோர்டபுள் காஸ்ட்ல ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பைக் போலாங்க. அண்ட் சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. சிட்டி மைலேஜ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 56 மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 56ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி 45 to 50 தாங்க வரும். ஹைவே பார்த்தீங்கன்னா 47 கிட்ட வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,66,000 rupees எக்ஸ்ஷோரூம்ல சேல் பண்றாங்க. ஸோ கைஸ் இப்போ நான் சொன்ன பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் 5 பைக்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் சிசியும் கிடையாது, காஸ்டும் கிடையாது. இந்த 5 பைக்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்டில் நிறைய சேல் ஆகுது. ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த பைக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் ஃபியூச்சரில் நான் போகணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அட்லீஸ்ட் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எப்பயும் சொல்ற மாதிரி ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. டிரைவ் சேஃப் அண்ட் லிவ் சேஃப். டேக் கேர். பாய் பாய்.